வால்பாறை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அமுல் கந்தசாமி காலமாகியிருக்கிறார். அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அமுல் கந்தசாமி காலமானார். உடல்நலக்குறைவால் கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் காலமாகி இருப்பதாக அண்மை தகவல் கிடைத்துள்ளது. மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி அமுல் கந்தசாமி உயிரிழந்திருக்கிறார். வால்பாறை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அமுல் கந்தசாமி காலமானார். உடல்நலக்குறைவால் கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அமுல் கந்தசாமி சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி அமுல் கந்தசாமி காலமானார். மருத்துவமனையில் வைத்தே சிகிச்சை பலனின்றி அமுல் கந்தசாமி காலமானார். வால்பாறை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அமுல் கந்தசாமி காலமானார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மோகன். மோகன், வணக்கம். விவரங்கள். வணக்கம். கோவை மாவட்டத்தில் உள்ள மிக முக்கியமான சட்டமன்ற தொகுதிகளில் ஒன்றாக இருக்கிறது வால்பாறை தொகுதி. தனி தொகுதியாக இருக்கக்கூடிய இந்த வால்பாறை சட்டமன்ற தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அமுல் கந்தசாமி போட்டியிட்டு கடந்த 2021 ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தார். இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக உடல் உறுப்பில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சில தொற்றின் காரணமாக கோவை ஆவரம்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். தொடர்ந்து அவருக்கு ஐசியூவில் சிகிச்சை தரப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அவருக்கு உடல்நலம் மோசமாக இருந்த நிலையில் வெண்டிலேட்டரில் அவருக்கு சிகிச்சை தொடர்ந்து தந்து வந்தார்கள். இன்று காலை இது தொடர்பாக பேசும்பொழுது கூட வெண்டிலேட்டரில் மிகவும் ஒரு ஆபத்தான நிலையில் அவர் இருப்பதாக தகவல் என்பது கிடைக்கப்பெற்றது. தொடர்ந்து அவருக்கு மருத்துவ சிகிச்சை அளித்து வந்தார்கள். குறிப்பாக உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தொற்றின் காரணமாகவே இந்த சிகிச்சை தரப்பட்டு வந்ததாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றன. இந்த நிலையில்தான் எதிர்பாராத விதமாக அவர் உயிரிழந்திருக்கின்றார். அன்னூரை பூர்வீகமாக கொண்ட அமுல் கந்தசாமி பொறுத்தவரையில் கோவை மாவட்டம் வால்பாறை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வென்று தற்போது சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில்தான் அவர் எதிர்பாராத விதமாக உடல்நலக்குறைவால் உயிரிழந்திருக்கின்றார். இந்த சம்பவம் அதிமுக வட்டாரத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது, சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அவருக்கு சொந்த ஊர் அன்னூராக இருக்கிறது. அவருடைய பிரேதம் என்பது அன்னூரில் வைத்து இறுதி சடங்குகள் நடைபெறும் என்று முதற்கட்ட தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. விவரங்களுக்கு நன்றி மோகன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.